வெயில் காலம் அப்படின்னு வந்தாலே வேர்க்குரு பிரச்சனையும் சேர்ந்தே வந்துருங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே பார்க்காம இந்த வியர்க்குரு பிரச்சனையினால பாதிக்கப்படுவாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு, பர்சனல் ஹைஜீன் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, காலை மாலை அப்படின்னு 2 வேளை மறக்காம குளிச்சிருங்க. ரொம்ப சூடான தண்ணியா இல்லாம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி அல்லது குளிர்ந்த நீர்லயே நீங்க குளிக்கலாம். ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அப்பெல்லாம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஆனா சோப் வச்சு இல்லாம குளிர்ந்த நீர்னால நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. இப்போ வியர்க்குரு பிரச்சனை வந்துருச்சு, அங்க ரொம்ப அரிப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கட்டியை ஒரு துணியில வச்சு நீங்க ஒத்தட மாதிரி அந்த இடத்துல கொடுத்தா உங்களுக்கு அந்த எரிச்சல் நம அப்படிங்கிறது கொஞ்சமா அடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா, வேப்பலை, சந்தனம், மஞ்சள், இது மூணுமே கிருமி நாசினிக்கான பண்பு கொண்டவை. இது மூணையும் சேர்த்து அரைச்சு அந்த இடத்துல கண்டினியூஸா போட்டு வரதன் காரணமாகவும் நீங்க அந்த வியர்க்குரு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.